தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் இணைந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் கரூர் தபால் நிலையம் முன்பு மாபெரும் மறியல் அறப்போர் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மோடி அரசு இந்த மாதிரி தமிழர் விரோத போக்காக நடந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மீத்தேனாக இருக்கட்டும், நியூட்ரோ திட்டமாக இருக்கட்டும், கெயில் குழாய் அமைப்பும் திட்டமாக இருக்கட்டும், விரோத திட்டங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் நல்ல திட்டங்களெல்லாம் வடநாட்டுக்கும் வைத்துக்கொண்டு நம்மளது தொடர்ந்து வஞ்சிக்கிறது மோடி அரசு. இந்த திட்டத்தை அதேபோல் 47 வருடங்களாக நடந்த இந்த வழக்கு தீர்ப்பு இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதையும் கிடப்பில் போட்டுவிட்டு இன்று நாளை ஸ்கீம் என்றால் என்ன அப்படின்னு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இதுக்கு மேல் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கோ இதுக்கோ வரக்கூடாது என்று சொல்லியும் திரும்ப திரும்ப இதை காலம் தாழ்த்தியே வருகிறது மோடி அரசு. அதை வன்மையாக கண்டித்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் தனியரசு அரசியல் எங்கள் தனியரசும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சியான தமிமுன் அன்சாரியும் கருணாசும் எங்களோட கூட்டணி கட்சியும் தொடர்ந்து இதே போல் கண்டித்து வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களோட அமைப்பு 3 அமைப்புகள் தான் ஜல்லிக்கட்டுக்கு முதலியாக மதுரையில் போராட்டம் நடத்தியது. அதில் வெற்றியும் கண்டோம். இப்போது இதை நாங்கள் வெற்றியும் கண்டு நாங்கள் நிலைநிறுத்துவோம். காவேரி எங்களுக்கு கிடைத்தே தீரும். காவேரியை கொண்டு வந்தே தீர்வோம். சுப்பிரமணிய சாமி காவேரி தண்ணி தான் வேண்டுமென்றால் உங்களுக்கு கண்ணீர் தான் கிடைக்கும், வேற திட்டம் என்றால் எங்கிட்ட கேளுங்கள் என்று கேட்கிறார். 47 வருடமாக போராடி கொண்டு இருக்கும் எங்கள் தமிழ் மக்கள் இவர்கிட்ட கண்ணீர் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமா? இவர் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்தால் கண்ணீரை தான் குடிப்பாரா, வேற எதையாச்சும் குடிக்கிறாரா? கடல் நீரை சுத்தம் பண்ணி இவர் எத்தனை கோடிக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு தண்ணீர் கொடுத்துருவாரா? இங்கே 7.5 கோடி மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கும் கடல் நீரை கொடுத்துருவாரா? இவர் தொடர்ந்து தமிழ் மக்களை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசும் சுப்பிரமணிய சாமியை வன்மையாக கண்டிக்கிறோம். அவரோட படத்தை இன்னைக்கு அதுக்காக தீயிட்டு கொளுத்தி அவமதிப்பு கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளோம். ஆணைக்கிணங்க எவ்வளவோ திட்டங்களை தமிழ்நாட்டு மண் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மோடி அரசு திணிக்கிறது. ஆனால் நல்ல திட்டமோ நல்ல காவேரி மேலாண்மை வாரியமோ அமைக்க, அதுவே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னால் பயப்படுகிறது. கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு பகுதிகளை மையமாக கொண்டு பிளாட்டினம் திட்டம் ஒன்று கொண்டு வர போகிறார்களாம். அதை இது போராட்டம், காவிரியை காக்க போராட்டம், போராட்டம் இது போராட்டம், காவிரியை காக்க போராட்டம், மேலாண்மை வாரியம் அமைத்திடு, ராமர் ரதத்துக்கு ஊர்வலமா, தமிழகத்துக்கு கோமணமா, ராமர் ரதத்துக்கு ஊர்வலமா, தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்காதே, 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 தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்காதே, கங்கை காக்க 1000 கோடியா, ஓய மாண்டம், ஓய மாண்டம், மேலாண்மை வாரியம் அமைக்க வரை ஓய மாண்டம், ஓய மாண்டம், ஓய மாண்டம். அதே சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, கடல் நீரை சுத்தம் பண்ணி விவசாயம் பண்றதாமா, ஆனா காவேரி நீர் வரணுமா, கண்ணீர் தான் வரணுமா? இவனுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா சிறுநீரை தான் குடிநீரா கொடுக்கணும். தண்ணீரை குடிநீராவோ காவேரி நீரை குடிநீராவோ கொடுத்தரக்கூடாது இந்த சுப்பிரமணிய சாமிக்கு நாய்க்கு.
கண்டிக்கிறோம் 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 சுப்பிரமணிய நாயை கண்டிக்கிறோம் 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 சுப்பிரமணிய சாமியை கண்டிக்கிறோம் 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 சுப்பிரமணிய சாமியை கண்டிக்கிறோம் தமிழகத்தை கண்ணீர் வர போராட்டம் 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 காவிரி காக்க போராட்டம் மத்திய அரசு மோடி அரசு காவேரி மேலாண் வாரியத்தை உடனடியாக அமைத்திடு மத்திய அரசு மோடி அரசு காவேரி வேளாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்திடு ராமர் ரத யாத்திரைக்கு ஊர்வலமா கமலனுக்கு கோவணமா ராமர் ரத யாத்திரைக்கு ஊர்வலமா கமலனுக்கு கோவணமா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே கமலனை மட்டும் வஞ்சிக்காக்க 1000 கோடி தமிழகத்தை அழிக்க நரேந்திர மோடியா ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் மேலாண்மை வாரியம் அமைக்க வரும் போராட்டம் போராட்டம் அன்னை காவேரி காக்க போராட்டம் காவேரி வேளாண் வாரியத்தை உடனே அமைத்திடு ராமர் ரதயாத்திற்கு ஊர்வலமா கமலனுக்கு கோவலமா ராமர் ரதயாத்திற்கு ஊர்வலமா கமலனுக்கு கோவணமா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே கமலன் மட்டும் வஞ்சிக்காதே கங்கையை காக்க 1000 கோடி ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் வேளாண் வாரியம் அமைக்க வரை ஓய மாட்டோம் மதிப்பு கொடு மதிப்பு கொடு நடுவர் மன்ற தீர்ப்பு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே